ஹலோ ஹலோ கேக்குதா? ஐ திங்க் ஐம் ஆடிபிள். சரி, ஓகே. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு பிஎம்என்டி சிபிஎஸ்சி சேனல். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் பிஎம்என்டி சிபிஎஸ்சி சேனல் அதோட கியூஆர் கோட் கொடுத்துருப்பேன். ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் நம்மளோட எவ்ரி அப்டேட் அண்ட் நோட்ஸ், டிபிபிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, ஐ திங்க் இட்ஸ் குட் டு கோ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் லெக்சரில் என்ன பார்த்தோம்? நிறைய பார்த்தோம். உங்களுக்கு சம்டைம்ஸ் குலாப்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் அதில் டேக் கேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரூல், செகண்ட் கோஎஃபிஷியன்ட் ரூல், தேர்ட் செயின் ரூல். ஓகே, இது 3 தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இன்கேஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது 3 மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். ஃபைன். ஸோ பேசிக்காக நம்ம இந்த லெக்சரில் என்ன பண்ண போகிறோம், இந்த லெக்சர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனோட சப்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தேன். கரெக்டாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x - 4x கியூப். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி புட் x = sin θ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.2 உங்கள் என்செட்டில் 5.2 எக்ஸசைஸ். ஓகே, சாரி 5.3 5.3. ஓகே ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன், அப்புறம் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் முடிச்சிடலாம். பிகாஸ் அது வந்து ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனாக என்ன? சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா y = sin x, y = sin inverse of x ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி y in terms of x நம்ம எழுதியிருக்கோம். கரெக்ட்? இப்போது நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் xy plus cos of x square y equal to a ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஓகே, ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? ஷோராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா y = a ஸ்கொயர் minus cos of x square y whole divided by x. இப்படி தான் வரும். கரெக்ட்? இங்கே கவனிங்க, இங்கே வந்து y டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்காக இதை வந்து நம்ம y in terms of f of xல எழுதவே முடியாது. கரெக்ட்? y is not equal to f of x. கரெக்டா? எந்த ஈக்குவேஷனை y in terms of xல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கோ, x and y கம்பைன் பண்ணி தான் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குன்னா, ஷோராக அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இந்த கேஸில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா therefore f of x, y equal to 0. பாருங்க, xy plus cos of x square y minus a square equal to 0. f of x, y தானே? கரெக்ட். ஸோ f of x, y x and y மிங்கிள் பண்ணி தான் எல்லாம் எழுத முடியுது அப்படின்னா அது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். என்னால் அப்படி எழுத முடியாமல் y in terms of xல பியூராக எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். பார்க்கலாம். என்னது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்? எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் சிம்பிள் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா
f of x equal to y equal to pure f of x termsல எழுத முடியும். Example y equal to tan inverse of x cube எழுத முடியுது தானே. இதே இன்னொரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் xy square plus y square x cube equal to 3 sin theta. இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. 3 sin xன்னு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே y ஸ்கொயர் காமனாக எடுக்கலாமா? y square into x plus x cube equal to 3 sin x. So y equal to 3 sin x divided by x plus x cube under root. Correct? So basically என்னால y in terms of xல எழுத முடியுது. கரெக்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா சி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? y equal to some function of x அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதானே, y in terms of f of x. புரியுதா? y வந்து பியூராக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத முடிஞ்சு அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இல்லை எக்ஸ் அண்ட் ஒய் என்னால் கம்பைன் பண்ணி தான் எழுத முடியுது, என்னால் பிரிக்க முடியல அப்படின்னா அது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ஈஸி தான். அவங்க என்சிஆர்டி கொஸ்டின்லேருந்து எடுக்கிறேன். ஓகே, differentiation of implicit function. ஓகே பாருங்க, உங்கள் என்சிஆர்டிலேருந்து எக்ஸாம்பிள் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். என்சிஆர்டி 2x plus 3y அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. xy plus y square equal to xy plus y square equal to tan x plus y. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். கரெக்ட்? ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஏன் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்? சி நம்ம வந்து y equal to f of x எழுத முடியாது, x and y கம்பைன் பண்ணி தான் எழுத முடியும். ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஓகே, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் இங்கே செயின் ரூல் அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்ல செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். சாரி ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும் அண்ட் அவ்வளோதான். ஓகே, சி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை சைலண்ட்டாக வச்சுக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது y, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் வருமா? y டேஷ்னா dy by dx ப்ளஸ் இப்போ y ஸ்கொயரை பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்யை பார்க்காதீங்க, மேலே இருக்க ஸ்கொயர் பாருங்கள், அதான ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். சம்திங் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட் தானே. ஸோ 2x வருமா? இந்த இடத்துல y இருக்குது, ஸோ 2y. ஓகே 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 வெயிட் ஃபர்ஸ்ட் நம்ம xy முடிக்கலாம். x இன்ட்டு y டேஷ். இப்போ ஒய்யை சைலண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும் ப்ளஸ் இப்போ y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y வருமா? இன்ட்டு இப்போ y இருக்குல்ல, புரியுதா? இங்கே செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறோம் y ஸ்கொயரில். செயின் ரூல் ஏன்னா சம்திங் ஸ்கொயர்னு இருக்குது, ஸோ 2 முன்னாடி கொண்டு வந்து பவரில் 2 - 1 பண்ண போகிறோம். புரியுதா? d by dx of x power n இருக்குல்ல, அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் உள்ள வந்து y இருக்கு, x இல்லை. ஸோ y இருக்குன்னா அது ஒரு ஃபங்க்ஷன், y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் வருமா? ஸோ 2y இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு இப்போ tan x. tan x பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் x வருமா? tan இன்வர்ஸ் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் x ப்ளஸ் y இருக்கா, y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் வரும், y டேஷ். இப்போ y டேஷ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க.
நான் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு ஒய் டேஷ் ப்ளஸ் 2y இன்ட்டு ஒய் டேஷ். ரைட் சைடில் இருக்க ஒய் டேஷ் எந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஒய் டேஷ் ஆகும். ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதானே. இப்போ ஒய் டேஷ் காமனாக எடுங்க. ஒய் டேஷ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y minus 1 equal to secant square x minus y. Therefore, y dash equal to secant square x minus y whole divided by x plus 2y minus 1. இவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? ஜஸ்ட் ப்ராடக்ட் ரூல் செயின் ரூல் இவ்வளோ தான் மேட்டர். ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் என்சிஆர்டி கொஸ்டின் தான். ஓகே, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் xy square plus y cube equal to 81. y cube equal to 81. ஓகே, இது ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்லாம் கிடையாது, கொடுத்துருக்காங்களா டிஃப்ரென்ஷியேட் பண்ண அவ்வளோதான். செயின் ரூல், ப்ராடக்ட் ரூல், கோஷியன்ட் ரூல் இவ்வளோ தான் மேட்டர். ஸோ 3x கியூப் பண்ணால் என்ன வரும்? 3x ஸ்கொயர் வரும். ஆக்சுவலாக இங்கேயும் செயின் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். 3x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். புரியுதா? அதே ஒய் இருந்துச்சுன்னா ஒய் டேஷ்னு எழுதணும். இதுதான் மேட்டர். ப்ளஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குல்ல, நான் எக்ஸ் ஸ்கொயர் சைலண்டாக வச்சுக்கிறேன். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ். ஓகே, ப்ளஸ் ஒய்யை சைலண்டாக வச்சுக்கிட்டா 2x இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்னது 1. ஸோ 2x மட்டும்தான். ஓகே, ப்ளஸ் இப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸை சைலண்டாக வச்சுக்கலாம். ஒய் ஸ்கொயர் அப்படின்னா 2y இன்ட்டு ஒய் டேஷ் வருமா? செயின் ரூல் வரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நெக்ஸ்ட் செயின். இப்போது ஒய் ஸ்கொயர் சைலண்டாக வச்சுக்கிட்டா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா 1 வரும். இப்போது ஒய் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ் வரும். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. புரியுதா? ஓகே, இப்போ ஒய் டேஷ்லாம் காமன் எடுங்க. ஒய் டேஷ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒய் டேஷ் இல்லை, செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், தேர்ட் டேர்மில் இல்லை, ஃபோர்த் டேர்மில் 2xy இருக்கா, ப்ளஸ் 2xy, தேர்ட் டேர்மில் இல்லை, ஃபோர்த் டேர்மில் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் இருக்கா, செப்பரேட்டாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு 2xy இருக்கா, ப்ளஸ் 2xy. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்கா, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது தேர்ஃபோர் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 3y ஸ்கொயர். இவ்வளோ தான் ஆன்சர். டன். சிம்பிள் ப்ராடக்ட் ரூல், செயின் ரூல் ஃபர்ஸ்ட் லெக்சர் நான் லாஸ்ட்டாக டீச் பண்ணியிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் என்சிஆர்டி கொஸ்டின் 1 by 1 சால்வ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக செயின் ரூல் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டும் கம்பைன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எதுக்கு என்சிஆர்டி சால்வ் பண்ணிடுறேன், கவனிங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் 2xல வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சரி, எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 4, 5, 6 நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ 5th கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. ஓகே, எனஃப். ஓகே, எனஃப். ஆக்சுவலாக இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பாங்க. ஓகே, லைக் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி. அதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் லெக்சர் போடுறேன், ட்ரிக் செஷன். ஓகே, கண்டினியூட்டி நான் மேக் பண்ண இல்லையா ஒரு ட்ரிக் செஷன், அந்த மாதிரி வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் மட்டும் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் ஒய் மட்டும் பண்ணோம், டிவைட் பண்ணோம், அப்படி இப்படி சம்திங் இருக்குது. ஓகே, அதை நான் டீச் பண்ணுறேன் அப்புறமா. ஓகே ஓகே, சிபிஎஸ்சி நமக்கு தேவையில்லை.
ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ராடக்ட் ரூல், கோஷியன்ட் ரூல், செயின் ரூல், அப்புறம் பார்த்தா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, அப்புறம் சம் செட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த இடத்துல தான் மார்க் போகும் உங்களுக்கு. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூசிங் பார்ட். ஓகே, ஏன்னா இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும், ப்ராப்பராக சப்ஸ்டியூஷன் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதே என்சிஆர்டி ஒன் லெவலுக்கு மேலே போய் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டொமைன் வேல்யூ செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்தாலும் சரி என்சிஆர்டியில் இந்த மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எக்ஸ் பிலாங்கிங் டு 0 to 1 - 1 to 1 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆஸ் ஆஃப் என்சிஆர்டி அது நமக்கு தேவையில்லை, செக் பண்ண தேவையில்லை. அதே நீங்கள் ஆடிஷம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, சில இடத்துல நம்ம சைன் எடுக்கலாம், காசு எடுக்கலாம், ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் டொமைனை பொறுத்த நம்ம சூஸ் பண்ணோம் சைனா காசான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்சிஆர்டியில் என்ன இருக்கும் நான் அதை மட்டும் டீச் பண்ணுறேன், அதை மட்டும் பாருங்கள். ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் பார்க்கலாம். நான் கொடுக்க போகிற சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. என்சிஆர்டியில் இதாக இருக்கும், புரியுதா? நீங்கள் புதுசாக எதுவும் நீங்கள் கற்றுக்க தேவையில்லை, இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். சம் இம்பார்ட்டன்ட் substitution. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா? ஓகே, எனிவே இதெல்லாம் நமக்கு செக் பண்ண தேவையில்ல, நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு போயிடலாம். இருங்க ஒரு டைம் பாக்ஸ் போட்டு பார்க்குறேன், வருதான்னு பார்க்கலாம். வந்து தொலைய மாட்டேங்குதே. ஓகே, நல்லா தான் இருக்குது, போதும். ஓகே, சப்ஸ்டியூஷன் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² அந்த மாதிரி இருக்கும். ஓகே, 1 - x². இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? 1 - sin² θ cos² θ, 1 - cos² θ sin² θ. ஸோ சைன் இன்வர்ஸாக காஸ் இன்வர்ஸான்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு என்ன சப்ஸ்டியூஷன்? 1 - x²க்கு x = cos θ or sin θ. ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சைன் இன்வர்ஸுக்கு உள்ள சம்திங் என்ன வேணாலும் இருக்கட்டும். சைன் இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணலாம் தானே. அதனால எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - சைன்னா சாரி 1 - x²னா புட் x = cos θ. புரியுதா? அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - cos² sin². பேசிக்காக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கொடுத்துருப்பாங்க, டோன்ட் வரி. ஓகே, ஸ்கொயர் ரூட் கொடுத்துருப்பாங்க. x = cos θ sin θன்னு சொல்லிட்டு சைன் இன்வர்ஸ்னா இருந்துச்சு அப்படின்னா cos θன்னு போடணும், காஸ் இன்வர்ஸ்னா sin θன்னு போடணும். ஓகே, செகண்ட் சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிங்க, நீங்கள் பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா இருக்குல்ல, sec² - tan² = 1,
மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் = 1, secant ஸ்கொயர் - tan ஸ்கொயர் = 1. ஓகே, அந்த மாதிரி cosecant ஸ்கொயர் - cot ஸ்கொயர் = 1. நெக்ஸ்ட் இதில் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன அப்படின்னா 2x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட் x = sin தீட்டா. ஓகே, நீங்கள் x = sin தீட்டான்னு போட்டிங்க அப்படின்னா வெயிட் கீழே எழுதுறேன். 2 sin theta into square root of 1 - sin square theta square root of cos square theta. Square root of cos square theta na cos theta. 2 sin theta cos theta என்னது? sin 2 theta. ஓகே, இங்கே x = sin theta போடலாம், cos theta னு போடலாம். cos theta னு போட்டால் கூட சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா? தேர்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டியூஷன். என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னா 2x square minus 1. 2x square minus 1. 2x square minus 1 இருந்தாவே cos 2 theta ஃபார்முலா தான். cos 2 theta equal to 2 cos square theta minus 1 or 1 minus 2 sin square theta. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் x equal to cos theta ன்னு போடணும். x equal to cos theta ன்னு போட்டிங்கன்னா 2 cos square theta minus 1 equal to cos 2 theta. ஓகே, கீழே இருக்கிறதும் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும் பாருங்கள், நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 2x square. 1 minus 2x squareனா x equal to sin theta. ஏன் sin thetaனா 1 minus 2 sin square theta equal to cos 2 theta. இந்த ஃபார்முலாஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் இது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று 2x by 1 plus x square. 2x by 1 plus x square. 2x by 1 plus x square na put x equal to tan theta. x equal to tan theta. நீங்கள் x equal to tan theta போனால் என்ன ஃபார்முலா வரும்னா 2 tan theta divided by 1 plus tan square. 1 plus tan square theta. 1 plus tan square theta secant square. Secant square na 1 by cos square. Cos square மேலே போச்சுன்னா 2 sin by cos into cos square 2 sin cos sin 2 theta. புரியலனாலும் பரவாயில்ல. 2 tan theta by 1 plus tan square theta அப்படின்னா sin 2 theta. ஓகே, நெக்ஸ்ட் இதே கன்ஃபியூசிங்காக ஒன்று இருக்கும் 2x by 1 minus x squareன்னு சொல்லிட்டு 1 minus x square. 1 minus x square அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதே சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, x equal to tan theta. என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2 tan theta by 1 minus tan square theta வந்து tan 2 theta. புரியுதா? tan 2 theta na 2 tan theta by 2 tan theta by 1 minus tan square theta. இது இன்னொரு முக்கியமான விஷயம். இதே 1 plus x square divided by 1 minus x square. ஓகே, சாரி 1 minus x square by 1 plus x square. இதோட சப்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா put x equal to same tan theta. ஆனால் இங்கே ஃபார்முலா வேறு. 1 minus tan square theta whole divided by 1 plus tan square theta. 1 minus tan square by 1 plus tan square அப்படின்னா cos 2 theta. ஓகே, cos 2 theta க்கு 3 ஃபார்முலா இருக்குது. 2 cos square theta minus 1, 1 minus 2 sin square theta, அப்புறம் 1 minus tan square by 1 plus tan square. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதே 2 tan theta by 1 plus tan square theta sin 2 theta. 2 tan theta by 1 minus tan square theta அப்படின்னா tan 2 theta. ஓகே, இதெல்லாம் படிக்கணும், படித்தாதான் மார்க் வரும். நெக்ஸ்ட் 3 theta ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா 3x minus 4x cube. இதை பார்த்தாவே உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன ஃபார்முலா வரணும்னா 3ன்னு இருக்கா, அப்போ இப்போ ஃபஸ்ட்டு 3ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு போடணும். ஏன் சைன் தீட்டா? ஏன்னா சைன் 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் 3 தீட்டா. ஓகே, sin 3 theta formula 3 sin theta minus 4 sin cube theta. இதே 4x cube minus 3x இருந்துச்சுன்னா put x equal to cos theta. முன்னாடி 4 இருந்துச்சுன்னா cos, முன்னாடி 3 இருந்துச்சுன்னா sin. ஓகே, 4x cube னா 4 cos cube theta minus 3 cos theta. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா cos 3 theta. ஓகே, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. லாஸ்ட் ஒன் 3x minus 4 3x minus x cube divided by 1 minus 3x square. Okay, simple, put x equal to tan theta. ஏன்னா tan 3 theta ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. Okay, ஓகே, இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் த்ரூ அவுட் த எப்படி சொல்கிறது, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலையும் கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன்லையும் கேட்பாங்க. புரியுதா? ஓகே, நான் தான் சொன்னேன்ல கன்ஃபியூசிங் போர்ஷன் அது. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் டொமைன் கேஸ்லாம் செக் பண்ண தேவையில்ல. ஓகே, அதை வந்து 1 ஸ்டெப் அபவ். ஓகே, அது நீங்கள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா sin inverse x plus cos inverse x equal to pi by 2. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி tan inverse x plus cot inverse x equal to pi by 2. இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பிகாஸ் இது வந்து யூஸ் ஆகும் டிஃப்ரென்ஷியேஷனில். எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நான் நேற்று சால்வ் பண்ணியிருப்பேன் இதை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் ஒன்ஸ் போய் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். நான் நேற்று சால்வ் பண்ண லெக்சரில், மீன்ஸ் பார்ட் 1 லெக்சர். ஓகே, கான்செப்ட் எல்லாம் சொல்லியாச்சு. நம்ம சம் சால்வ் பண்ண போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கிறேன். ஓகே, y equal to cos inverse x minus sin inverse of square root of 1 minus x square. Okay, okay, differentiate the following. Okay, so எப்படி differentiate பண்ணணும் அப்படின்னா see, first substitution. நான் என்ன சொல்லியிருக்கேன், square root of 1 minus x square னா put x equal to something. correct? ஸோ இந்த கேஸில் sin inverse of square root இருக்குது. sin inverse எனக்கு sin வேணும், அப்போ தான் sin inverse கேன்சல் ஆகும். எனக்கு sin வேணும் அப்படின்னா x equal to cos போடணும். கரெக்ட்? ஓகே, put x equal to cos theta. இப்போ பாருங்க, y equal to cos inverse of x னா cos theta minus sin inverse of square root of 1 minus cos square theta.
இப்போ y equal to cos inverse of cos என்னது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு தீட்டா மட்டும் கொடுக்கும் minus sin inverse of 1 square root of 1 minus cos square na square root of sin square sin theta. இப்போ sin inverse sin cancel ஆயிடும். Therefore y equal to theta minus theta. It is nothing but 0. Okay. In case உங்க கொஸ்டின்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே 2 cos inverse x. Okay. அப்போ என்ன இருக்கும் 2 இருக்கும் இங்க 2 இருக்கும் இங்க 2 இருக்குமா ஸோ ஆன்சர் என்ன வரும் 2 theta minus theta equal to theta. தீட்டானா என்னது therefore இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சி இங்கேருந்து என்ன தெரியும்னா என்ன சொல்லலாம் x equal to cos theta theta equal to cos inverse of x எழுதலாமா ஓகே அந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா அதை கவனிக்கணும் x equal to cos theta னு டென்ஷன் ஆகுது எனக்கு வேற இது okay x equal to cos theta இருக்கு அப்ப theta equal to multiply cos inverse on both sides so cos inverse of x equal to cos inverse cancel ஆயிட்டு theta மட்டும் இருக்கும் இப்போ அந்த theta வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் நீங்க y equal to cos inverse of x okay இப்போ பண்ணுங்க differentiation y dash equal to d by dx of cos inverse x என்னது minus 1 by square root of 1 minus x square இவ்வளவுதான் ஆன்சர் ஓகே புரியுதா இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணணும் கரெக்டா இப்போ உங்க NCERT சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம் உங்க NCERT क्वेश्चंस NCERT 5.3 ஓகே கவலைப்படாதீங்க இந்த லெக்சர் கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி 2 ஹவர்ஸ்லாம் இருக்காது ஓகே ஓகே क्वेश्चन நம்ம NCERT क्वेश्चन நம்பர் நான் எழுதுறேன் சரியா NCERT क्वेश्चन நம்பர் ஐ திங்க் சோ 6 क्वेश्चन நம்பர் நான் 10 ல இருந்து சால்வ் பண்றேன் லைனாவே சால்வ் பண்ணலாம் பிகாஸ் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வேணும் இல்லையா क्वेश्चन நம்பர் 9 y equal to sin inverse of y equal to sin inverse of 2x by 1 plus x square ஓகே ஈஸி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் நான் என்ன சப்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் 2x by 1 plus x square 2 tan theta by 1 plus tan square சொல்லியிருக்கேனா கவனிங்க அங்க பாருங்க 2x by 1 plus x square put x equal to tan theta x equal to tan theta போட்டனா 2 tan theta by 1 plus tan square sin 2 theta ஓகே எல்லா டைம்ல போய் காட்டிட்டு இருக்க முடியாது சோ நீங்க போய் பாத்துக்கோங்க y equal to put okay put x equal to tan theta okay இப்போ பாருங்க sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta okay 2 tan theta by 1 plus tan square theta என்னது sin 2 theta sin inverse of sin 2 theta இப்போ sin and sin inverse cancel ஆயிடுமா sin sin inverse cancel ஆயிட்டு 2 theta மட்டும் இருக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் 2 theta இருக்கா so பேசிக்கா x equal to tan theta na theta equal to tan inverse x correct so அதை நீங்க யூஸ் பண்ணணும் இப்போ 2 theta என்னது அப்போ implies y equal to 2 tan inverse x நான் சொல்லியிருக்கேன் தானே d by dx of tan inverse x என்னது y dash equal to 2 into d by dx of tan x na secant square tan inverse x na 1 by 1 plus x square
இது வந்து ஃபேவரட்டு. ஓகே, நீங்கள் ஜே கூட போனீங்க அப்படின்னா இது வந்து ஃபேவரட் ரிலேஷன், மீன்ஸ் ஃபேவரட் ஃபார்முலா. tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². ஓகே ஓகே, இப்போ நம்ம கொஷின் நம்பர் 2க்கு போகலாம். கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 என்ன அப்படின்னா y = tan இன்வர்ஸ் ஆஃப் 3x minus x³ divided by 1 minus 3x². ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் என்சிஆர்டில் வந்து டொமைனே செக் பண்ண தேவையில்ல. ஓகே, ஏன்னா அது பர்ஃபெக்டாக டொமைனுக்குள்ளே தான் வரும். ஓகே, இப்போது டொமைன் செக் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது ஆடிஷாமாவில். அதை வந்து ப்ராக்டிஸ் செஷனில் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணுறேன். பிகாஸ் எடுத்த உடனே டஃப்பாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு கவனிக்க பிடிக்காது. இதுவே எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். 3x minus x³ divided by 1 minus 3x² tan 3θ ஃபார்முலா சொல்லியிருக்கேன் தானே சப்ஸ்டியூஷனில். ஸோ புட் x = tan θ. இப்போ என்ன வரும் அப்படின்னா y = tan inverse of 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan square θ. ஓகே, இப்போ y = tan inverse of 3 tan θ minus tan cube by 1 minus 3 tan square tan 3θ. ஸோ tan 3θ. tan inverse tan கேன்சல் ஆகிடுமா? ஓகே, tan inverse tan கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம என்ன இருக்குது y = 3θ. அதே தான், அதே ஸ்டெப்ஸ் நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணணும். x = tan θன்னு இருக்கா? அப்போ θ வேல்யூ என்ன வரும்? tan inverse x வருமா? ரொம்ப ஈஸி தான் சரியா? என்சிஆர்டிலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நான் அதெல்லாம் ப்ராக்டிஸே பண்ணல. நான் 12th ப்ராக்டிஸ் பண்ணாது. எடுத்தேன், ஒரே கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்மகிட்ட ரீடேக்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், இம்ப்ளைஸ் y = 3 tan inverse x எழுதலாமா? ஓகே, அதே தான். இப்போ therefore y' = 3/1 + x². இவ்வளோதான் ஆன்சர். இப்போ கொஷின் நம்பர் 11க்கு போகலாம். ஓகே, கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது, 15 கொஷின்ஸ் தான் இருக்குது. 11th one, cos inverse of 1 minus x² by 1 plus x². ஓகே, put x = சப்ஸ்டியூஷன் படிச்சிருக்கணும், படிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஃபார்முலாவாக தெரியணும், ரெண்டுமே தெரியலாம் கஷ்டம். x = என்ன அப்படின்னா cos θ. ஓ மை காட், சாரி, tan θ. tan θ. இப்போ பாருங்க, therefore y = therefore போடக்கூடாதுல்ல. ஸோ y = cos inverse of 1 minus tan square θ divided by 1 plus tan square θ. ஓகே, ஸோ இது என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா y = cos inverse of cos θ, cos 2θ. ஓகே, cos 2θ ஃபார்முலா படிச்சிருக்கணும். cos இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் y = therefore y = 2θ implies y = 2 into சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். x = cos θனா θ = tan inverse x. 2 tan inverse x, therefore y' =
2 divided by 1 plus x square. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஓகே, இப்போ 12th கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஓகே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சேம் தான், ஆனால் இங்கே சைன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன வேணா இருக்கட்டும், சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ், சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா put y equal to, sorry, x equal to tan theta. Okay, therefore, see, therefore ne varudhu. Okay, y equal to sin inverse of 1 minus tan square theta by 1 plus tan square theta. 1 plus tan square theta. நான் என்ன சொல்லியிருக்கேன், y equal to sin inverse of 1 minus tan square by 1 plus tan square na cos 2 theta ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் செக்மேட். சைன் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகாதானே, இங்கே தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு பை பை 2. அந்த சம்திங் வந்து கரெக்டாக வந்து, ஓகே இப்போதைக்கு சம்திங்னே வச்சுக்கோங்க. ஓகே கரெக்டாக. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா வேணால பை பை 2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ்னு எழுத முடியுமா? கரெக்ட். y ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் cos inverse of cos 2 theta. கரெக்ட். இதை யூஸ் பண்ணி என்னால் எழுத முடியும். கரெக்டா? இப்போ பாருங்க, y equal to பை பை 2 மைனஸ் cos இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடுமா? ஸோ 2 theta மட்டும் இருக்கும். கரெக்ட். implies y equal to பை பை 2 மைனஸ் 2 இன்டூ x equal to tan theta. அப்போ theta equal to tan inverse x வருமா? tan inverse x. Therefore, y dash equal to 0 minus 2 by 1 plus x square. Okay, minus 2 by 1 plus x square. Cos inverse பதில் sin inverse வச்சுனா minus 2 வருது. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, plus 2 by 1 plus x square வந்திருக்கும். ஓகே, புரியுதுன்னு நம்புகிறேன். கொஸ்டின் நம்பர் 13. என்னால் நியூ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் வந்து என்சிஆர்ல ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கல்ல. பிகாஸ் நான் வந்து டெலிகிராமில் போல் போட்டிருந்தேன், நீங்கள் என்சிஆர் லெவலே போதும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறேன். ஓகே ஓகே, 13th கொஸ்டின். 13, 14, 15 மூணே கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ ஹாவ் பேஷன்ஸ். 13. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2x by cos inverse of 2x by 1 plus x square. Okay, 2x by 1 plus x square na substitution, x equal to tan theta. Okay, put x equal to tan theta implies theta equal to tan inverse x. நான் இப்போ எழுதிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, y equal to என்ன வரும், cos inverse of 2 tan theta by 1 plus tan square theta. இப்போ y equal to cos inverse of 2 tan theta by 1 plus tan square theta என்னது, sin 2 theta. இங்கேயும் அதே இன்வர்ஸ் trigonometry ஃபார்முலா தான், sin inverse plus cos inverse equal to, நான் டைரக்ட் ஃபார்முலா எழுதுறேன். cos inverse of something equal to pi by 2 minus sin inverse of something. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா y equal to pi by 2 minus sin inverse of sin 2 theta. See, substitution தான் இங்கே இம்பார்ட்டன்ட். 2 tan theta by 1 plus tan square theta அப்படின்னா sin 2 theta. 2 tan theta by 1 minus tan square theta na tan 2 theta.
1 minus tan square theta by 1 plus tan square theta அப்படின்னா அது வந்து cos 2 theta. இப்போ பண்ணலாம். ஓகே, sin inverse sin கேன்சல் ஆகிடுமா? ஸோ therefore y equal to pi by 2 minus 2 into theta. Theta na tan inverse x. Tan inverse x. Therefore y dash equal to 0 minus 2 into 1 by 1 plus x square. Means minus 2 by 1 plus x square is the answer. Okay. Okay. Last second question. Question number 14. நான் ஸ்பேஸ் கொடுக்குற மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணணும் மட்டும்தான். புரியுதா? எனிவே உங்கள் மார்க் உங்கள் கையில். நான் எவ்வளோ தான் கற்றுனாலும் நீங்கள் பண்ணுறதா பண்ண போகிறீங்க. ஃபைன். 14th question. Sin inverse 2x. Okay. Sin inverse of 2x into square root of 1 minus x square. இங்க என்ன substitution அப்படின்னா first substitution என்னது? x equal to sin theta or x equal to cos theta. ஏதோ ஒரு substitution. நான் x equal to sin theta ன்னு வச்சுக்கிறேன். So therefore y equal to sin inverse of 2 sin theta square root of 1 minus sin square theta. So y equal to sin inverse of 2 sin theta into square root of 1 minus sin square na square root of cos square. Means square root of cos square na cos theta. 2 sin theta cos theta அப்படின்னா sin 2 theta. So sin inverse of sin 2 theta. இப்போ பாருங்க sin inverse sin cancel ஆகிடும். 2 theta மட்டும் இருக்குமா? Therefore y equal to 2 into theta na என்னது? sin inverse x. புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? மேலே x equal to sin theta. ஓகே, அதனால theta equal to sin inverse x. Therefore y dash equal to 2 divided by square root of 1 minus x square is the answer. Last question. Question number 15. Y equal to secant inverse of 1 minus 2x square minus 1. See, இது எப்படி பண்ணோம் அப்படின்னா secant inverse cos inverse c. secant inverse 1 by x இருக்கு அப்படின்னா உங்களால cos inverse x ன்னு எழுத முடியும். ஓகே, இன்வெர்ஸ் trigonometric functionsல பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் y equal to secant inverse இருக்கா? ஸோ நான் வந்து cos inverse of 2x square minus 1 எழுத போகிறேன். இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் எழுத போகிறேன். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகே, புட் என்ன போடலாம்? x equal to 2x square minus 1 x equal to cos theta ன்னு சொல்லியிருக்கேனா? implies theta equal to cos inverse x. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. y equal to cos inverse of 2 cos square theta minus 1 implies cos inverse of 2 cos square theta minus 1 na cos 2 theta. So basically cos and cos inverse cancel ஆயிடுமா? So y equal to 2 theta. Theta என்னது? மேலே பாருங்க, cos inverse x. 2 cos inverse x implies y equal to y equal to 2 cos inverse x. Therefore y dash equal to
-2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து -1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by mod x into 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, கொசைகன் இன்வர்ஸ்னா -1 by mod x into எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, cot in tan inverse x வந்து 1 by 1 plus x square. d by dx of cot inverse x வந்து -1 by 1 plus x square. sin inverse x வந்து 1 by square root of 1 minus x square. cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by square root of 1 minus x square. ஓகே, இவ்வளோ தான் மேட்டர். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த லெக்சர் நான் இருக்குது. கரெக்டாக? சப்ஸ்டிடியூஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் லெக்சரே இருந்துச்சு. இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? அகைன் ப்ராக்டிஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு வேலை. முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, ஆடிஷம்ம கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கொஷின் சால்வ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் சால்வ் எக்ஸாம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் டொமைன் செக் பண்ணணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்கள். ஓகே, இல்லை ப்ரோ எனக்கு வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி வீக் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் வந்து கன்ஃபார்மாக ஒரு 1 ஷாட் நான் போட போகிறேன் இந்த வீக். அது வந்து நான் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், மேட்ரிசஸ், 3D வெக்டர் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஓகே, ஐடிஎஃப் அதான் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் போடலாமான்னு இருக்கேன். ஓகே, அந்த 1 ஷாட் நான் போட்டப்போ நீங்கள் ஆடிஷமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த லெக்சர் அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா என்னால் நிறைய எஃபர்ட் போட முடியலையா, அதனால தான். ஓகே, கமெண்ட் ஜாயினர் கம்யூனிட்டி. பாய்.